பிரைஸ் தி லார்ட். மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பிரதான கற்பனை என்று சொல்லி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, இந்த அன்பு கூறுகிறதுல ஏன் இவ்வளவு கவனமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், ஏதேனிலே நடந்த விஷயம் என்னவென்று பார்க்கும்போது, கர்த்தருடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள். மீறினதினாலே அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் சுயம், செல்ஃபிஷ்னஸ், எல்லாம் பொதுவாக வைத்து அனுபவிக்க வேண்டியவைகள் எல்லாம் என்னுடையது, எங்களுடையது என்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளே முதலாவது தலைமுறை வந்ததினால அடுத்தடுத்து இந்நாள் வரையிலும் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம் பாருங்க, அங்கே சுயம் அங்கே காணப்படுகிறது. 3 ஃபார்முலாஸை குறித்து நாம் பார்க்க முடியும். பிசாசனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால், என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையவைகளும் என்னுடையது என்று அவன் சொல்லுவான். சாதாரண மனிதர்களுடைய ஃபார்முலா என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்னவென்றால், என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவ மனிதர்களுடைய குணாதிசயங்கள் என்னவென்றால், என்னுடையவைகளும் உன்னுடையது, உன்னுடையவைகளும் உன்னுடையது என்கிற ஒரு குணாதிசயத்தில் அவர்கள் காணப்படுவார்கள். ஏழை விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம் அல்லவா? உதாரணத்துக்கு 2 பைசா வைத்திருந்த அந்த ஏழை விதவை பாருங்க, தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவள் மற்றவர்களுக்காக போட்டுவிட்டால், காணிக்கை பெட்டியில் போட்டுவிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது தேவ மனுஷனுடைய ஒரு குணாதிசயத்தை அங்கே காண முடிகிறது. ஆதலால் இந்த சுயம் என்கிற இந்த காரியத்தை நாம் அழித்து நம்மை நேசிக்கிறதை போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென்.